அதாவது சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராகு. இப்போ சிம்ம ராசி நீங்கள் குறிப்பிடுறது அந்த இடத்துல சந்திரன் இருக்குன்னு நம்ம எடுத்துப்போம், அதுதான் கரெக்ட். இப்போ சந்திரன் சிம்மத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். ஒன்று, ராசி லக்னத்துக்கே கேத்து வர்றார், அதனால் கண்டிப்பாக கேஸ் ஒன்று ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. 2 விஷயங்கள். ஆரம்பமே இப்படி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக குரு இருக்கார். அந்த குரு என்னன்னா ஏகப்பட்ட நன்மைகளை இன்டைரக்டாக பண்ணுவார். சில விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது நான் அவனை அடிக்கணும்னு நினைக்கல, இவன் அவன் பக்கத்தில் போய் நின்னா அதனால் கொலாட்ரல் டேமேஜ்னா அவனையும் சேர்த்து அடிச்சிட்டேன் அப்படின்னு சில இடத்துல கேள்விப்பட்டுரும். இங்கே என்னென்னா அந்த கொலாட்ரல் டேமேஜ் கிடையாது, அந்த எஃபெக்ட் இட் கோயிங் டு பி பாசிட்டிவ் பிகாஸ் ஆஃப் குரு. அந்த சிம்மத்துக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு குரு வர்றது பெரிய அதிர்ஷ்டம். ஏன் பெரிய அதிர்ஷ்டம்னா அந்த குரு பார்வையில் ராகுவுடைய இன்னெபிலிட்டி வந்துடும். நிறைய எஃபிஷியன்சியோட ரெடியாக இருக்கார், வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலமையில ராகுவை ஒன்றும் பண்ணாமல் கை காலை கட்டி பின்னாடி போட்டிருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாத, செயல்படுத்த முடியாத ஒரு விஷயத்தில் உட்காந்துருக்கு.